ஆமென். புதிதாக சபைக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு கதையை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். பொதுவாக ஆரம்பத்தில் கதை சொல்ல மாட்டேன், ஆனால் உள்ளத்திலிருந்து அது நினைவுக்கு வருகிறதுனாலே உங்களோட அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மனுஷருக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு ஹீலிங்குன்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு தேவ மனுஷரை பார்த்து சொன்னாரா, எனக்கு சுகம் வேணும், ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன சொன்னாரா? எனக்கு சுகம் வேணும், ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி ஓகேவா, அப்படின்னா நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார. இவருக்கு ஒன்றும் புரியல, பாஸ்டருக்கு என்ன சொல்கிறது. சரி, நான் போய் ஆண்டரை கேட்டுட்டு வரேன், நீங்கள் இருங்கன்னு சொல்லி உள்ளே போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, அவர் சுகம் வேணுன்றாரு, உங்களை வேணான்றாரே, இப்போ நான் அவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாரா. ஆண்டர் சொன்னாரா, அவன் என்ன வேணான்னு சொல்கிறதுக்காக நான் அவனுக்கு சுகம் கொடுக்காமல் இருக்க முடியாது. நான் அவனை உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா. அவன் அதை ஒத்துக்கொள்னாலும் நான் அவனுக்கு சுகத்தை தருவேன் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா, இது உண்மையாக நடந்துச்சு. நம்ம அப்பா, நீ எனக்கு இதை செஞ்சால் நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்ற ஆண்டவர் இல்லை. அவர் தான் முதல்ல நம்மளை தேடி வந்தார், அப்புறம் தான் நம்ம இப்போ அவரை தேடி வரோம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்க கர்த்தர் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த பகல் வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களை குடும்பமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கனத்துக்குரிய பாஸ்டர் மோகன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கெட்சி அம்மாவுக்கும், அப்புறம் என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க மெர்லின் அக்காவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நான் நன்றிகளை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்தவங்க எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. தேவனை நம்பி வந்தவர்கள் வெறுங்கையாய் போவது இல்லை. ஹல்லேலூயா. போவாச நம்பி அவர் பாதத்தில் படுத்த ரூத்தையே வெறுங்கையா போவாஸ் அனுப்பல. ஒரு மனுஷனே தன்னை நம்பி தன் பாதத்தில் அமர்ந்தவர்களை வெறுங்கையாய் அனுப்ப மாட்டான் என்றால், தேவாதி தேவன் உங்களை வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. எனக்கு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், பாடி பாடி தான் நான் மெசேஜ் எடுப்பேன். ஆனால் இன்னைக்கு பாட்டை நிறுத்தி கொண்டு வசனத்துக்கு நேராக போகிறேன். ஏன்னா நான் பாடுறதை என்னாலே கேட்க முடியல, உங்களாலும் கேட்க முடியாது. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்கள் வலது கை இருதயத்தில் வச்சு வாய்களை திறந்து சொல்லி ஜெபிங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. ஒரு உத்தம ஜபத்தை, உண்மையான ஜபத்தை. நம்ம நேரத்தை போக்க இந்த இடத்துக்கு வரல, காலத்தை பிரயோஜனப்படுத்த இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த இடத்துக்கு வரல, ஒரு என்கவுண்டருக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் என்னை சந்திக்கணும், அவருடைய வார்த்தை என்னை சந்திக்கணும், அவருடைய ஆவி என்னை உயிர்ப்பிக்கணும். கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஒரு வார்த்தை, என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை, என் தலைமுறைக்கு ஒரு வார்த்தை. அவருடைய சமூகத்திலிருந்து அது புறப்பட்டு வரணும். நீங்கள் எல்லாரும் உதடுகளை அசைத்து செபிங்க. ஒரே நிமிஷம் அந்நிய பாஷைகளில் பேசி வாய்களை திறந்து பேசுங்க. அப்பா, உங்கள் சத்திய வசனம் என்னுடைய உள்ளத்தில் ஊடுருவி செல்லட்டும். உம்முடைய வார்த்தை விதையாக விதைக்கப்படும் பொழுது ஆண்டவரே, 30 அல்ல, 60 அல்ல, 100 மடங்கு அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பலனை கொண்டு வரும்படி கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களை சந்திக்கட்டும். வசனம் அபூர்வமாக இருந்த காலத்தில் சாலமோன் என்கிற சிறுவனை நீர் கையில் எடுத்தீர். இன்றைக்கும் வசனங்கள் அபூர்வமாய் இருக்கிற காலத்தில், உண்மையான வசனங்கள் அபூர்வமாய் இருக்கிற காலத்தில் சாமுவேலோடு பேசுனீங்களே, சாமுவேலேன்னு கூப்பிட்டீங்களே. இன்னைக்கு எங்கள் பேரை சொல்லி கூப்பிடுங்கப்பான்னு சொல்லுங்க. எங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுக்கணும் அப்பா. எங்கள் சத்தமும் உடைய சமூகத்தை எட்டணும். இந்த இடம் பரலோகமும் பூமியும் இணைகிற இடமாக இருக்கட்டும். இன்றைக்கு பரலோகமும் பூமியும் நியூ லைஃப் ஏஜி சர்ச்சில் கை கோர்க்கட்டும். உம்மை நம்பி வந்த தேவ ஜனங்கள்
திருப்தியாய் புறப்பட்டு போகட்டும்ப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுங்க. சத்திய ஆவியானவர் வெளிப்படுங்க. உம்முடைய சித்தம் இந்த இடத்தில் காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்துக்கு நேராக நமக்கு தெரிந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்த்து தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டுக்கு நேராக கடந்து போக தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் சாப்டர் 37. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். இந்த அதிகாரம் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் வந்து அமர்ந்தது. அவர் ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அவரை நிறுத்தினார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தருடைய கரம் அவர் மேல் வந்து அமர்ந்த உடனே அவர் ஆவிக்குள்ளானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஆசை என்ன, என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் வெறும் கிறிஸ்தவர்கள் என்கிற துவக்க நிலையிலே நின்று விடாமல் ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசுவோடவே இருந்தாங்க, இயேசு கூடவே நடந்தாங்க, இயேசுவோடு சாப்பிட்டாங்க, இயேசுவோடு படுத்தாங்க, இயேசு செய்த அற்புதங்களை சீஷர்கள் கண்டாங்க. எத்தனை பேர் இங்கே மேலே ஒன்று இருக்கு பார்த்துருக்கீங்க, டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த வார்த்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மேலே இருக்கு, டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க அப்படி ஆண்டோட நடந்தும் கூட அவங்களுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது, போட்டிகள் இருந்தது, பொறாமைகள் இருந்தது. ஆண்டவர் சொல்கிற சில விஷயம் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னார். சொன்னதை கேட்டாங்க, சொன்னதை நம்பி இருந்தாங்கன்னா 3ஆம் நாள் அதிகாலை வேளையில் கல்லறைக்கு முன்னாடி நின்று இருக்கணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. 3ஆம் நாள் அதிகாலையில் சீஷர்கள் மொத்த பேரும் கல்லறைக்கு முன்னாடி நின்று இருக்கணும். ஆண்டவர் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, எல்லாரும் எங்கே இருந்தாங்க? அறைக்குள்ளே இருந்தாங்க. யாருமே ஆண்டவர் தேடி வரல. வந்ததே அந்த சில பெண்கள் தான். அவங்க கூட உயிர் தெழுவார்னு எதிர்பார்த்து வரல. அவங்களுக்கு புரியலை, அவங்களுக்கு விளங்கலை, அவங்களுக்குள்ள குறைவுகள் இருந்தது. மறுதளிச்சாங்க, விட்டுட்டு போனாங்க, காட்டி கொடுத்தாங்க, பட்டயத்தை எடுத்தாங்க. இந்த மாதிரி அநேக குறைவுகள் உள்ள பாத்திரங்களாக தான் அவங்க இயேசுவோட 3½ வருஷம் இருந்தாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்காக அவர்கள் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நீ இயேசுவோடு இருந்தவன் தானேன்னு கேட்ட உடனே ஓடின பேதுரு, மறுதலிச்ச பேதுரு, வசனம் சொல்லுகிறது, அந்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே, அந்த அக்கினி அவர்கள் மேல் இறங்கின உடனே பயந்து இருந்த பேதுரு 12 கூட எழும்பி நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் உங்களை எது பயமுறுத்தினாலும், எது உங்களை கலங்க பண்ணியிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எது உங்களோடு போராடி கொண்டிருந்தாலும் ஒரே சொல்யூஷன் தான். நீங்கள் ஆவியில நிரம்பி ஆவிக்குரியவர்களாக மாறி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் இடைக்கட்ட பண்ணிக்கிறான். அல்லேலூயா. ஒருத்தியை பார்த்து ஒருவனை பார்த்து ஓடின பேதுரு இன்றைக்கு 1000ங்களுக்கு முன்பாக எழும்பி நிற்கும்படி ஒரு பலவான கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய கை இன்னைக்கு என் மேல வந்து அமரணும். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து நான் ஆவிக்குள்ளாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசை நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் ஆவிக்குரிய இந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்களை நிறுத்தி காண்பிக்கிறார். காண்பிச்சு கேட்குறாரு, ஏன்பா இது உயிரடையுமா? நம்மனா என்ன சொல்லியிருப்போம், அது எப்படி உயிரடையும்? ஆனால் அவர் ரொம்ப ஞானம், எனக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தான் தெரியும். அவர் சொன்ன உடனே வார்த்தையை வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 37ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து
அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ அந்த எலும்புகளை பார்த்து பேசு. தீர்க்க தரிசன முறை. அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக வருகிறது. என்ன அப்படின்னா, நீ உரை, நீ சொல்லும்போது அவைகள் கேட்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுபடியே இந்த சூழலை பார்த்து எசேக்கியேல் பேசின உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அந்த எலும்புகளுக்கு காது இருந்திருக்கு பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் பவுல் சீலாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாடினாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பவுல் சீலாவுடைய பாடலின் சத்தம் அந்த சிறைச்சாலை கதவுகளுக்கு என்ன இருந்திருக்கு? காது இருக்குன்னா இருந்துச்சா அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக அதை கேட்ட உடனே எந்த மனித கைகளும் உதவி இல்லாமல் தானாக அது திறக்குது. அல்லேலூயா. தானாக கட்டுக்கள் அவிழ்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு நீ சொன்னா அது நடக்கும்ன்றார். அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், நான் என்னென்னமோ சொல்கிறேன், என் பிள்ளைகிட்ட ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வாடான்னு சொல்கிறேன், அவனே கேட்க மாட்டேங்கிறான். நீங்கள் என்ன மலையை பார்த்து பேசுன்றீங்க, எலும்பை பார்த்து பேசுன்றீங்க, என் பிள்ளையும் என் பேச்சை கேட்க மாட்டேங்குதே அப்படி சொல்கிறீங்களா? ஒரே ஒரு பதில் தான். என்ன தெரியுமா? ஒரு ஆவிக்குரியவன் சொன்னா, ஹல்லேலூயா, அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷியோ ஒரு மனுஷனோ சொன்னா எதுவாக இருந்தாலும் கேட்கும். கண்டவுடன் சுடவும், கண்டவுடன் சுடவும் அப்படின்னு ஆகாப் எலியாவுக்கு டார்கெட், என்கவுண்டர். பார்த்த உடனே போட்டுதல்ல அவரை அப்படின்னு தானே சொன்னார். என்கவுண்டர் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்டில் இருந்தார் எலியா. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எலியா ஆகாப்பை சந்தித்த பொழுது அவன் கொலை செய்யப்படவில்லை. எலியா சொல்கிறார், எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது, ஆகாப் சரி ஐயான்னு போய் கூட்டிகிட்டு வரான். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் பரிசுத்த ஆவினாலும் உன்னதத்தின் பலனினாலும் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் சொல்கிறத சூழ்நிலை கேட்கும், நீங்கள் சொல்கிறத மனிதர்கள் கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறத எலும்புகள் கேட்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தான் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படிப்பட்ட உன்னத அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆவியை அனுப்புவேன், அவைகள் உயிரடையும். இந்த சம்பவத்தெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் சொன்ன உடனே ஒரு அசைவு உண்டாகுது. அசைந்த உடனே எலும்புகள் சேருது, நரம்புகள் உண்டாகுது, மேலே சதையினால் மூடப்படுது. எல்லாமே நமக்கு தெரியும். அவங்க காலூன்றி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆவியை பார்த்து வா என்று சொன்ன உடனே ஆவி வந்து அவர்களுக்குள் புகுந்து அவர்களை என்ன வானாங்கன்னு பைபிள் சொல்லுதுன்னா சேனைகளானார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை மட்டும் இதிலேருந்து வாசித்து நான் உடனடியாக புதிய ஏற்பாட்டுக்கு போக விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா இந்த எலும்புகள் யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதில் ஒரு வார்த்தை, இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நான் நிறைய இடங்களில் பிரசங்கிச்சிருந்தாலும் வேறு விதத்தில், இந்த ஒரு வார்த்தை தான் என் மனசில், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க? எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் எலும்புகள் வறண்டு போயிற்று என்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவங்க சொல்கிறது நடக்காது, அவங்க சொல்கிறது உண்மையல்ல, நான் சொல்கிறது தான் நடக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மனிதர்கள் உங்களை பற்றி சொல்லுகிறது இல்லை, நீங்களே உங்களை பற்றி சொல்கிறீங்களே, அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு, எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமா, நான்லாம் எலும்பு வேணா, என் பிள்ளைங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்களா, என் வாழ்க்கையெல்லாம் மாறுமா,
உங்கள் மனது எதை சொன்னாலும் நான் சொல்லுவேன், இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதான் நடக்கும். தேவன் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இந்த பூமியில நீங்க எதை பார்த்து வியந்தாலும் அந்த வியப்புகளுக்கெல்லாம் மேலான ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த வேதம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரமான அதிசயங்களுக்கு முன்பாக போய் நின்று அதை நீங்க பார்த்தாலும், கர்த்தரால் படைக்கப்பட்ட மலைகள், ஆறுகள், எதை பார்த்து நீங்க வியந்தாலும் நான் உங்களை சேலஞ்ச் பண்ண முடியும். உங்க கைகளில் இருக்கிற இந்த வேதம் தான் அந்த எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வியக்கத்தக்க, பிரமிக்கத்தக்க அற்புதமான ஒரு சத்திய வசனத்தை. மலை மலையா, ஊர் ஊரா போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதம் ஆச்சரியமானது. தேனிலும் தெளித்தேனிலும் இன்பமான, விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கிலும் விலை ஏற பெற்ற ஒரு வேதத்தை கர்த்தர் நம்மை நம்பி கையில் கொடுத்துருக்கிறார். மனுஷன் சொல்றதை நம்புறீங்களா? மருத்துவர்கள் சொல்றதை ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? உலகம் சொல்லுகிறபடி என் பிள்ளை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ டீச்சர் சொன்னாங்கன்றதுக்காக உங்க பிள்ளை கெட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உலகம் சொல்லுகிற வார்த்தை உங்க காதுகளில் விழும்போது அது உங்க மனசை நொறுக்குச்சுன்னா நான் சொல்லுவேன், நீங்க ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்தில் விடணும். அல்லேலூயா. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆவிக்குரியவங்க சொல்றதா நடக்கும். ஆவியானவர் சொல்றதா நடக்கும். அல்லேலூயா. என்னை குறித்து என்னென்னமோ சொன்னாங்க, நான் பொய் சொல்றேன்னு சொன்னாங்க, எனக்கு அழைப்பில்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நடக்கல, என் கர்த்தர் சொன்னதான் நடந்துச்சு. அப்பா என்ன சொல்றாருன்றதை கேட்கறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு காதுகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக மனிதர்கள் இயேசுவுக்கு விரோதமாக என்னென்னமோ பேசினாங்க. ஊழியர்களை மாதிரி ஒரு சோர்வு வருகிறது வேற யாருக்குமே கிடையாது. ஊழியம் செய்யறவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஊழியம் செய்யும் போது ஒரு வார்த்தை அம்பு போல வந்து இருதயத்தில் துளைத்தா எந்த ஊழியருக்கும் ஒரு சோர்வு வரும். ஆனா இயேசுவை நோக்கி பார்த்தா, இயேசு பிதாவினுடைய விரல்களினால் அற்புதங்களை செய்யும் பொழுது இவன் பெயல்செபூலினால் அற்புதங்களை செய்கிறான் என்று இயேசுவை பார்த்து சொன்னான். ஆனா வசனம் சொல்லுது, இயேசுடைய இருதயத்தை கர்த்தர் கற்பாறையை போல மாற்றினார். கண்ணாடி போல சில இருதயங்கள் இங்க இருக்கு. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். சும்மா யாராவது இப்படி தட்டினா நொறுங்கிருவேன். ஒரு வார்த்தை என் மனசு நொறுக்கிடும். ஆனா ஆவியானவருடைய உதவியும் சத்திய வசனமும் என்னை மெருகேற்றி இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்தை மனித வார்த்தைகளுக்கு, மனித சத்தத்திற்கு, எதிர்மறையான வல்லமைகளுக்கு எதிரடையாய் பேசுகிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் என் மனதை கற்பாறையை போல் மாற்றி இருக்கிறார். மனிதன் சொல்லுவது அல்ல, நாசியுள்ள மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, அந்த நாசியை மனிதனுக்குள் வைத்த பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் சொல்லுகிற வார்த்தையே நிலை நிற்கும். அவர் என்ன சொன்னார் உங்க வாழ்க்கையை குறிச்சு? அவர் என்ன சொன்னார் உங்க பிள்ளைகளை குறிச்சு? அவர் என்ன சொன்னார் உங்க ஊழியத்தை குறிச்சு? அவர் என்ன சொன்னார் உங்க பிசினஸ் குறிச்சு? அவர் என்ன சொன்னாரோ அது தான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க எங்க நம்பிக்கை அற்று போயிடுச்சு, அவங்க சொல்றாங்க என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா உலர்ந்த எலும்புகளும், காய்ந்த எலும்புகளும், நம்பிக்கையற்ற எலும்புகளையும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். உன் நம்பிக்கை அற்று போச்சா? கர்த்தர் செய்வாரான்ற சந்தேகம் உனக்குள்ள வந்திருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்து முடிப்பேன். செத்த கற்பமாய் இருந்தாலும், செத்த சரீரமாய் இருந்தாலும், கர்த்தர் சொன்னால் கர்ப்பத்தில் ஈசாக்கு வருவான். சாராலே அதை நம்பலனா கூட கர்த்தர் சொன்னது நடக்கும். அவளே நகைத்தாலும் கர்த்தர் சொன்னது நடக்கும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமென் என்று சொல்லுகிறேன். மனுஷ வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தையை கேட்டு நம்பிக்கையற்ற மூலையில் அமர்ந்திருக்கிற சகோதரியே, கண்ணீரோடு ராஜாமங்களில் கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் என்ன சொன்னேன் அப்படின்றதுதான் முக்கியமே தவிர மனிதன் என்ன சொல்லுகிறான் என்பது முக்கியம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பானா.
இந்த கழுகை பற்றி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரப்படப்பார்கள். அவங்க ஓடுவாங்க ஆனால் இலைப்பட, நடப்பாங்க ஆனால் சோர்ந்து போவாங்க. நம்ம எங்கங்க 4 அடி வச்சாலே டயர்டாயிருமே. சோர்வு என்பது எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நடப்பாங்க ஆனால் சோர்ந்து போக மாட்டாங்க, ஓடுவாங்க. நான் இந்த கழுகை நேற்று நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து இந்த ஸ்க்ரீன் விளக்கி இருந்துச்சு. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே வெளியில் எனக்கு வேடிக்கை பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். உட்காந்து பார்த்துக்கிட்டே எதையாவது யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கழுகு பறக்குது. அப்படி அது எப்படி பறக்குதுன்னா, மற்ற பறவைகள் பறக்கிறது எப்படி இருக்கும்னா, இப்படின்னு தன்னுடைய சிறகை தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அசைந்து பறக்கும். ஆனால் நீங்கள் கழுகு பறந்து பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ரெல்ம் வரைக்கும் தான் அது தன்னுடைய சிறகை அசைக்கும். அது ஒரு எல்லைக்கு மேலே போச்சுன்னா, என் கண்ணால் நேற்று நான் பார்த்தேன், அது ஒரு லெவலுக்கு மேலே போட்டதுக்கப்புறம் தன் சிறகுகளுடைய பலன் அதுக்கு தேவையில்லை, காற்றினுடைய பலன்லேயே அது சிறகு அசையாது, ஆனால் அது பறக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க பலத்தினால நீங்க பறந்த காலம் முடிவுக்கு வந்து காற்றாக ஆவியானவர் உங்களை பறக்க வைக்கிற காலம். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கபா உங்க ஞானம், உங்க பணம், உங்களுக்கு இருந்த செல்வாக்கு, உங்க பின்னாடி இருந்த நபர்கள், அவர்களை நம்பி நீங்க பறந்தீங்க. ஒரு எல்லைக்கு மேல முடியாது. நான் சொல்றேன், சிறகுகளின் பலத்தினால் பறக்கிறவர்கள் ஒரு ரெல்முக்கு மேல பறக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய பலத்தினால் பறக்கிறவர்கள், அங்க சிறகு அமைதியாயிடுது. இனி உன் பலன் தேவையில்லை, ஏன்னா இனி காற்று என்னை பறக்க செய்ய போகிற. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து அந்நிய பாஷைகள்ல பேசி, இனி நான் நடந்து ஓடி போதும் போதும் போதும், டயர்டானது போதும், சோர்ந்து போனது போதும், மன சஞ்சலங்கள் மன சோர்வுகள் போதும், ஜபம் டயர்ட் ஆயிடுச்சு, நற்கிரியைகள் செய்து சோர்ந்து போயிட்டீங்க, ஜபிச்சு ஜபிச்சு சோர்ந்து போயிட்டீங்க, உங்க சொந்த முயற்சியில சிறக அடிச்சு அடிச்சு நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. இந்த காற்றின் உதவியோடு பறந்து கொண்டிருக்கிற கழுகை நீங்க எப்ப பார்த்தாலும் அது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? சிறகினுடைய அசைவுகள் தேவையில்லை, கர்த்தர் என்னை ஏந்தினார். நிக்கோதேமு என்கிற ஒரு வேத பண்டிதர் வந்து இயேசுவோடு பேசுறார். அப்ப ஆண்டவர் அவருக்கு விளக்கத்தை சொல்லிட்டே வர்றார். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார், ஆவியில் பிறக்கிற வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா ஒன்று தண்ணீரிலும் ஆவியிலும் என்ன பண்ணும்? மறுபடியும் பிறக்கணும். அவர் கேட்குறாரு, எப்படி முடியும்? நான் மறுபடியும் சுருங்கி அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் நான் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு கேட்குறார். ஆண்டவர் அதை விளக்கி கொண்டே வரும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆவிக்குரியவனை கர்த்தர் காற்றோடு ஒப்பிடுகிறார். எதோடு ஒப்பிடுகிறார்? காற்று. அது போகிற இடம் உனக்கு தெரியாது, அது வர்ற இடம் உனக்கு தெரியாது. ஆமென். ஆனா அந்த காற்றினுடைய விளைவுகள் உனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சென்னையில் தான் இருக்கோம். நான் ஒரு காலத்தில் சென்னையில் இருந்தேன் வேலைக்காக. அப்போ சென்னையில் நான் வேலை செய்யும் போது வர்தான்னு ஒரு புயல் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? பல புயல்கள் வர்றதுனால நீங்கள் மறந்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். அந்த புயல் சமயத்தில் நான் இங்கே தான் வேலை செஞ்சேன். காற்று கண்ணுக்கு தெரியல, புயல் கண்ணுக்கு தெரியல. ஆனால் என் ஹாஸ்டல்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், ஒரு தென்னை மரத்தை யாரோ அதனுடைய தலையை பிடிச்சி இப்படி 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 சுற்றுற மாதிரி இருக்கு. காற்று தெரியல, ஆனால் அந்த காற்று செய்கிறது என் கண்ணு பார்க்குது. அபிஷேகம் பெற்றவங்களும் அப்படிதான், ஆவிக்குரியவங்களும் அப்படிதான். பார்க்க ஒன்றும் பெரிய ஆள் மாதிரி இருக்க மாட்டாங்க, பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்கள பார்த்தா இவங்க தானே, இவங்க என்ன பெருசா செஞ்சிட போறாங்க? சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவே ராஜாவுடைய திட்டங்களையே மருத்துவச்சிகள் தவிடுபடி ஆக்கினாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இவங்கெல்லாம் சாதாரண, இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உன்னத அபிஷேகத்தை உங்கள் மேலே வச்சிருக்கிறார். நீங்கள் உங்கள் பலத்தினால போராடி முயற்சி செய்கிறது முடிவுக்கு வந்து தேவ ஆவியினால கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற விளைவுகளை பார்ப்பீங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. பரிசுத்த ஆவியானவரால் வருகிற விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீங்க. பரிசுத்த ஆவியானவரால் வருகிற பெரிய தெய்வ சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீங்க. கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறீங்க, 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் ஓட மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. இனி 3 மணி நேர ஜெபம் உங்களுக்கு நிமிஷ ஜெபம் மாதிரி இருக்க போகுது. ஏன்னா நீங்க உங்க சிறகை அசைக்க போறதில்ல, காற்று உங்களை அப்படியே தேவ ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்பாத 10 பேர் தான் அந்த ஏனாக்கின் புத்திரரை பார்த்து பயப்படணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற காலேபுக்கும் யோசுவாவுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீதுக்கு ஒரு கோலியாத்து தான், ஆனா காலேபுக்கு மொத்த பயலும் கோலியாத் தான். காலேபுக்கு கர்த்தர் வாக்கு பண்ண மலைநாடு முழுவதும் யார் இருந்தாங்கன்னா ஏனாக்கின் புத்திரர்கள் இருந்தாங்க. ஒரு கோலியாத்துல அவர் ஜெயிச்சு மீந்த ஒரு கோலியாத் தான் தாவீது ஜெயிச்சார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ரட்சிக்கப்பட்டு இயேசு அண்டை வந்ததுக்கு அப்புறம் சரி சரி போங்க போங்க அப்படின்னு பிசாசு விட மாட்டான், பின்தொடருவான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க அந்த கோலியாத்துக்களை ஜெயிக்கணும். அல்லேலூயா. மிச்சம் மீதி இருந்தா வந்து தாவீது ஜெயிக்கட்டும், ஆனா நீங்க தான் காலேப், நீங்க தான் ஜெயிக்கணும். எகிப்திலிருந்து வெளியே வந்தது யாரு? நீங்க தான். ரட்சிக்கப்பட்டு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், முதல் தலைமுறை ஊழியர்கள் நிச்சயம் நிறைய யுத்தங்களை செய்யணும். தாவீதுக்கு முன்னாடி தாவீதோட அப்பாலாம் ராஜா கிடையாது. தாவீதா அவன் தலைமுறையிலே முதல்ல ராஜாவாகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி கிங்ஷிப்னே ஒன்று கிடையாது, ஆண்டர் தான் கிங்கு. அதுக்கப்புறம் பெஞ்சமின் கோத்திரத்துல சவுல் வந்தா கூட இப்ப தாவீதின் கோத்திரத்துல வாக்குதத்தம் இருக்கு, யூதா கோத்திரத்துல தான் ராஜா வருவாருன்னு. ஆனா வாக்குதத்தம் இருந்தாலும் எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கி கொண்டு வருகிறீர்கள்? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அந்நிய பாஷை பேசிட்டே லிசன் பண்ணுங்க. பேசும்போதே அப்படியே பாஷைகளை பேசிக்கொண்டு உள்வாங்குங்க, அப்படியே ஜெபத்தை செய்யுங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, முதல்ல அந்த ராஜாவாகணும். வாக்குதத்தம் இருந்துச்சு தாவீது கிட்ட, அபிஷேகம் இருந்தது தாவீது கிட்ட. ஆனா தாவீது பல யுத்தங்களை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. நான் சொல்றேன், சோர்ந்து போகாதீங்க. நான் ஒரு முதல் தலைமுறை ஊழியக்காரி, அதனால நான் நிறைய யுத்தங்களை செய்ய வேண்டியதா இருக்கு. முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் யுத்தங்களை நிறைய செய்யணும். நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா அல்லேலூயா, அதை நீங்க செய்யணும். சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க செய்யற யுத்தம் உங்கள் தலைமுறைகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த காலேபுக்கும் யோசுவாவும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எளிதாய் சுதந்தரிக்கலாம். ஆவிக்குரியவனுக்கு ராட்சதர்கள் கூட ஈஸி. எத்தனை பேருக்கு புரியுது? சாதாரணமான மனுஷர்களோட யுத்தம் பண்றதுக்கு கஷ்டப்படுற காலத்துல காலேப் சொன்ன வார்த்தை ஈஸினார். ஈஸிப்பா. எப்படி காலேப்? எங்களால முடியாதுன்னு 10 பேர் சொல்றாங்களே, உங்களுக்கு மட்டும் எப்படிப்பா ஈஸி அப்படின்னா அவர் சொல்லுவாரு, என் மேலே அபிஷேகமும் என் மனதில் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க என் கூட சேர்ந்து. என்னால் பாட முடியல, ஆனால் உங்களால் பாட முடியும்ல. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? நீங்கள் என் கூட இருக்கும் போது நான் சொல்கிறேன், 2025 கஷ்டம், முடியலை, வலிக்குது, வேதனையாக இருக்குது, என்னால் செய்ய முடியல, என்ன எதிர்மறை வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நேராக சொல்லியிருந்தாலும், இல்லை உலகம் உங்களை பார்த்து சொல்லியிருந்தாலும், கர்த்தர் உங்களோடு, கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளாக, தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறதுனால 2026 நீங்க எளிதாய் சுதந்தரிப்பீங்க. எளிதாய் சுதந்தரிப்பீங்க.
லகுவாய் பறப்பீங்க. பாடலாமா? நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இப்ப நம்ம வாசிக்க கேட்க போறோம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கின ஒரு வார்த்தை. ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. அப்போ நான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நிறைய பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு சொல்லிகிட்டே இருக்கிறார். அவருடைய ப்ரீச்சிங்கில் ஹெவன் இல்லாத ஒரு ப்ரீச்சிங் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கம் ஜனங்களை திருப்பணும் அப்படின்றது தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அதில் விழுதுகள் தான் சுகம், அற்புதம், நன்மைகள் எல்லாம் கிடச்சிச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது தேவன் அதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். பரலோக ராஜ்யம் இதுவரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எத்தனை பேருக்கு வைலண்ட் அப்படின்றது புரியுது? வைலண்டா இருக்காங்க. வைலண்ட் அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, யாரு வைலண்டா இருக்காங்களோ அவங்க பரலோக ராஜ்யத்தை பிடிச்சுக்குவாங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சைலண்டான ஆளு வைலண்டா மாறணும்னா என்ன நடக்கணும்? சைலண்டான ஆளு வைலண்டா மாறணும். நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு சில ஸ்திரீகள், ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனைக்கும் அமைதியா இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டம் வரும் பாருங்க, பிரச்சனை முத்தி பெருசா ஆகும்போது அந்த அக்கா வாய் திறந்து பேசும். அந்த அக்கா பேசுச்சுன்னா மற்ற எல்லாரும் அமைதியாருவாங்க. ஏன்? பேசாத அக்கா பேசுது. இந்த சைலண்ட் டு வைலண்ட், ஹெவனுக்கு போறவங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா வைலண்டா இருக்கணும்னு நினைக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? வைலண்ட்னா எப்படி? காலரை தூக்கி விட்டு தலையை கொஞ்சம் கழிச்சிட்டு, பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ வைலண்டான ஆள் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவோம். வைலண்ட்னா என்ன? ரொம்ப அழகான ஒரு சத்தியம் இது. அல்லேலூயா. இந்த வைலண்ட்ன்ற வார்த்தையின் இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தை வருது, பயாசோ, BIAZO. வாலிபர்கள் இருந்தால் வாலிப பிள்ளைங்க நிச்சயமாக ஒரு டைரி எடுத்துகிட்டு வரணும். எப்போவுமே பிரசங்க வேலையில் எழுதணும். பிரசங்கத்தை எழுதுங்க வாலிப பிள்ளைங்க. நான் சொல்லுவேன், உங்களை ABC படிக்க வச்சதே இதை படிக்க தான். இதை படிக்காமல் நீங்கள் என்ன பெரிய படிப்பு படித்தாலும் அந்த படிப்பு வீண், அந்த படிப்பு உதவாது. இம்மைக்கு வேண்டுமானாலும் உதவலாம், மறுபையில் அது உதவாது. அதனால இதை பிடித்து கொள்ளும்படி உங்களை மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பயாசோ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, ஒரு தடை, ஒரு தடை, ஒரு ஆப்ஸ்ட்ரக்கிளை பலத்தை கொண்டு தகர்க்கிறவர். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னே நமக்கு எப்போ தெரியும் தெரியுமா? அதை நம்ம தூக்கும் போது தான். இப்போ சமீபத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும்ல, அந்த கேன் மொத்தமாக ஒரு 10-15 பாட்டில் இருக்கிற ஒரு கவரை கொண்டு வந்து அந்த பாஸ்டர் எங்கள் ரூமில் வச்சுட்டார். நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு 3 பாட்டில், ஏன்னா ஒரு நைட்டு தான் தங்கணும். 3 பாட்டிலும் 4 பாட்டிலும் செலவாச்சு, மிச்ச பாட்டில்லாம் அப்படியே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம கீழே போய் கொண்டு போய் காரில் வச்சு
அங்கே போய் சர்ச்சில் கொடுத்துட்டு போயிடுவோம், நமக்கு இது தேவைப்படாதே அப்படின்னு அப்படியே அந்த பாட்டில் அப்படியே தூக்கினேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கடினமாக இருந்துச்சு, அப்புறம் தூக்கி எடுத்துகிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டேன். என் கணவர் ஓடி வராரு, என்னத்துக்கு நீ இதெல்லாம் தூக்கிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு இத்தனை பாட்டிலை தூக்க முடியுன்றதே எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, நான் அதை தூக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்குன்னு நமக்கே தெரியாது. அது எப்போ தெரியும் தெரியுமா? எப்போ அந்த பவர் வெளியே வரும்னா, தடைகளை நம்ம சந்திக்கும் போது தான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இவ்வளோ பவர்ஃபுல்லான ஜபம் உங்கள் வாயிலேருந்து எப்போ வந்துச்சு தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஆழத்தில் பிரச்சனை இருக்கும்போது தான் உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் அனாயிட்டிங் இருக்குன்னே உங்களுக்கு தெரியும். இந்த எண்ணெய் எல்லாம் வெளியே வரணும்னா என்ன செய்வாங்களாம் தெரியுமா? இடித்து பிழிகிற ஒளிவ எண்ணெயை தான் பிரகாசம் தருகிற விளக்குக்கு ஊற்றுவாங்க. இதுவரைக்கும் பவுலின் கைகளினால் எழுதப்பட்ட இந்த நிருபங்கள் சபைக்கு, டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட், பாலுடைய டாக்டர் எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக ஒரு வெளிச்சமாக இருக்குன்னா, பவுல் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டவர். அவரை எவ்வளோ இடிச்சு பிழிஞ்சாங்களோ அவ்வளோ வெளிப்பாடுகளும் வெளிச்சமும் அவருக்குள்ளேருந்து வந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கர்த்தர் ஏன் எனக்கு இதை அனுமதிக்கிறாரு? கர்த்தர் என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார்? ஏன் தடையை அனுமதிக்கிறாரு? ஏன் தெரியுமா? உங்களுக்குள் இருந்து உங்களுக்கே தெரியாத மறைந்திருக்கிற அல்லேலூயா அந்த பவரை வெளியே கொண்டு வரணும். தாவீதை பார்த்தா, தாவீதை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் சிவந்த மேனி உள்ளவனா. எப்படி? இஸ் வெரி ஹேண்ட்ஸம் பாய். யோசிச்சு பாருங்க, ஒரு ஹேண்ட்ஸமான பாய் நல்ல மியூசிக் வாசிப்பார், அழகாக பாடுவார்னா யாருக்கு பிடிக்காது? அவரை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இஸ் a குட் மியூசிஷியன், நல்ல ஒரு வர்ஷிப்பர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விசை சிங்கம் வந்தபோது தான் he is not just a musician but he is a warrior அப்படின்றது டேவிடுக்கே தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஏதோ சாதாரணமாக இசைக்கருவிகளை வாசிச்சு ஆடு மேய்ச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்க பாட்டுக்காரனா இல்ல. ஹல்லேலூயா. அதுக்கு மேல நான் ஒரு பராக்கிரமசாலி என்கிற அந்த டைமென்ஷன் ஆஃப் டேவிட் எப்ப வெளியே வந்ததுன்னா, சிங்கம் வந்த பொழுதுதான், கரடி வந்த பொழுதுதான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்து வந்த எந்த புயலும், எந்த போராட்டமும், எந்த வியாதியும், எந்த மனிதர்களும் உங்களுக்குள்ளவே கர்த்தர் ஒளித்து வைத்திருந்த ஒரு பராக்கிரமசாலியை, ஒரு வயலண்ட் ஸ்பிரிட்டை உங்களுக்குள்ள வெளியே கொண்டு வரதா கர்த்தர் அதை அனுமதித்தார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் போகணும்னு நினைச்ச உடனே ஒவ்வொரு கதவா பேதருக்கு திறந்த மாதிரி நமக்கு திறக்காது. நீங்க பாருங்க, நீங்க ஜெபிக்கணும்னு நினைச்சாதான் 10 வருஷம் எட்டியே பார்க்காத நம்ம அத்தை வீட்டு கதவை தட்டும். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை கேட்டுட்டு 3 மணி நேரம் நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எழாம ஜெபிக்க போறேன் நீங்க முடிவு பண்ணும்போது தான் சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? தடைகள் வரும், தடைகளை தாண்டுகணும். ஹல்லேலூயா. தடைகளை தாண்டிடுவேன். நம்ம பாடின பாட்டுல தடைகளை நான் தாண்டுவேன். வயலன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வயலன்னா யார் தெரியுமா? ஒரு குஷ்டரோகிய, ஒரு பால்சி, அவரை கொண்டு வராங்க. கொண்டு வந்து இயேசுவினுடைய கரத்தினால இவருக்கு சுகத்தை கொடுக்கணும், சுகத்தை பெற்று கொடுக்கணும்னு 4 பேர் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வர்ற அவங்க பார்த்த காரியம் என்னன்னா, அந்த வீடு முழுக்க ஜனங்கள் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பே. இப்ப இது வாய்ப்பே இல்லைன்னு உடனே சரி வா, அதான் வாய்ப்பு இல்லைல்ல, வீடு போய் சேருவோம், வா வா உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு தூக்கிட்டு போல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இல்ல இல்ல, மேலே ஏறு. இந்த சோசன் ஒரு சீரீஸ் இருக்கு, பார்த்துருக்கீங்களா யாராவது இங்கே இருக்கிறவங்க? அது இங்கிலீஷில் இருக்கும், அது ஒரு அப்ளிகேஷன், தி சோசன் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த சம்பவத்தை படமாக்கியிருப்பாங்க. அந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தமிழில் என்னது, ஒரு புல்லரிச்சிருச்சு எனக்கு. அந்த மியூசிக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறதும், அதை அப்படியே பிரித்து அவங்கள இறக்குறதும், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு பார்க்கும்போது பா வாவ். யார் தெரியுமா அவங்க? பலவந்தம் பண்ணுறவங்க.
ஜனம் இருக்கு, எல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு திரும்பி போல. பெற்று கொள்ளுகிறவரை நான் ஏறுவேன், கூரையை பிரிப்பேன், இறக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க இறக்குனது யாரை தெரியுமா? அவனுக்கு வந்த வியாதியினுடைய நோக்கம், அந்த வியாதியினுடைய காரணம் என்னன்னா, பாவம் செஞ்சிருக்கான் அவன். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது, உன் பாவம் உனக்கு. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு காரணம், ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வாசிக்கும் போது கர்த்தர் அவன் பாவத்தை மன்னித்தார். எப்படி அதை செஞ்சார்னா, பலவந்தம் பண்ணுகிறவர்கள். நான் சொல்றேன், பிள்ளை மாறல, கணவர் மாறல, இவங்க மாறல, அவங்க மாறல, ஜெபிச்சு பார்த்தேன்னு விட்டுறாதீங்க. பலவந்தம் பண்ணுங்க, பலவந்தம் பண்ணுங்க. அவங்க பாவங்களை மன்னிச்சு, அவங்க குடியை மாற்றி, அவங்க வேசித்தனத்தின் ஆவிலிருந்து அவங்களை விடுதலையாக்கி, அவங்க முரட்டாட்டமுள்ள இருதயத்தை அவர்களுக்குள்ள மாற்றி, நீங்க பண்ணுகிற பலவந்தத்தினாலே அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டவிழ்க்க என் கர்த்தாதி கர்த்தராலே ஆகும். பலவந்தம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு பூட்டி இருக்குன்னு திருப்பி போறதில்லை. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் யார் தெரியுமா? பூட்டி இருக்கும், அடைச்சு இருக்கும், எரிகோ நிற்கும், யோர்தான் நிற்கும். பலவந்தம் பண்ணணும். வசனம் அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பீப்புள் தேவை தெரியுமா? சூழ்நிலைகளை பார்த்தோன்னே, ஓ அப்படியா அப்படியா, சரி சரி. ஏலி, உன் பசங்க மோசமா பண்றாங்கப்பா அப்படின்னு சொன்னா, சரி சரி கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டார் ஏலி. அல்லேலூயா. இல்லையே, போய் அப்பாவுடைய பாதத்தை பிடிச்சு, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஒரு அடி போட்டாகிலும் கொண்டு வந்து உங்க காலில் விட்டுருங்கப்பா, என் பிள்ளைங்க இப்படி அழிஞ்சு போக கூடாதுன்னு பிடிச்சிருக்கணும். இல்லை ஏலி, ஏலி பலவந்தம் பண்ணல. நீ வரக்கூடாது, உதிர போக்கு இருக்கிற ஒரு ஸ்திரீ சமுதாயத்துக்கு நடுவில் வரக்கூடாது, அதான் சமுதாயம் சொல்லுச்சு. ஆனா அவளோ இல்ல. சமுதாயம் அவளுக்கு வைத்த தடை, அவள் சரீரம் அவளுக்கு வைத்த தடை. இதையெல்லாம் தாண்டி பலவந்தம் பண்ணி நெருங்கி இருந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வழியை உண்டாக்கி, நான் சொல்லும் போது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, கூட்டமா இருக்குன்னு திரும்பி போயிருக்கலாம்ல. கூட்டமா இருக்கே, அவரையே நெருக்கிட்டு இருக்காங்களே, திரும்பி போயிருக்கலாம்ல, ஏன் நீ போகல? பலவந்தம் பண்ணினால் அந்த சுகத்திற்காக அந்த கூட்டத்துக்கு நடுவுல வரா, நெருக்கத்துக்கு நடுவுல வரா, ஜனங்களை விலக்கி விட்டு வருகிறா. அவ கண் முழுவதும் இயேசுவையே பார்த்துட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற எந்த நபரையும் அவ பார்க்கல, இயேசுவையே பார்க்கறா. நெருக்கம் இருக்கு, போராட்டம் இருக்கு, இடிக்கிறாங்க, குத்துறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி பலவந்தம் பண்ணி கொண்டு போய் அவர் வஸ்திரத்தை பிடித்த உடனே வல்லமை புறப்பட்டது. பலவந்தம் பண்ணு, ஜெபத்தில் பலவந்தம் பண்ணு, உபவாசத்தில் பலவந்தம் பண்ணு, நீ எடுத்த பிரதிஷ்டையில் பலவந்தமாயிரு. தடை வந்தாதான் உங்களுக்குள்ள இருக்கிற பவரே உங்களுக்கு தெரியும். அந்த சிங்கத்தை கர்த்தர் அனுமதித்தது உனக்குள் இருக்கிற ஒரு பராக்கிரசாய வெளியே கொண்டு வர. இந்த போராட்டங்களை இருக்கப்பட்டது ஒடுங்கி போறதுக்கு இல்ல, ஒளி கொடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஏன் எனக்கு மட்டும் போராட்டம்னு நினைச்சீங்களா? ஏன் எனக்கு விரோதமா மட்டும் பேசுறாங்க? நான் நன்மை செஞ்சு எனக்கு தீமை செய்றாங்களே, நான் நேசிச்சு என்னை வெறுக்கிறாங்களே, ஏன்? ஏன் தெரியுமா? உங்களுக்குள் இருந்து ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்து வெளிவரப்போற அந்த எண்ணெய் உங்க தலைமுறை 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 தலைமுறைக்கு வெளிச்சத்தை கொண்டு வரப்போம். என்னைக்கோ யாக்கோபு ஒரு கிணறு தோண்டினாராம். எங்க? ஆதி ஆகமத்துல தோன்றார் அவர் கிணறு. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதி ஆகமத்தில் அவர் தோண்டின அந்த கிணறுக்கு அருகில் தான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்து நிற்கிறார். நான் அந்த சம்பவத்தை குறித்து சமீபத்தில் சமாரிய ஸ்திரியை குறித்தும் தேவனுடைய ஈவை குறித்தும் ஒரு பெண்கள் கூட்டத்தில் பேசிக்கிறதுக்காக தியானிச்சுட்டு இருந்தேன். அதை படிக்கும்போது நான் யோசிச்சேன், என்னைக்கோ யாக்கோபு தோண்டின கிணறு. நீங்க பாருங்க, சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு. ஆமா தானே? அதுக்கப்புறம் வந்து சாலமோன் கட்டினது. ஆலயங்கள் இடிக்கப்பட்டதுங்க, ஆனா துறவு அப்படியே இருக்கு. எத்தனை போராட்டம் வந்தோம், எத்தனை யுத்தங்கள் வந்தோம், எத்தனை ராஜாக்கள் படையெடுத்தோம், எவ்வளவு மாற்றம்,
யாக்கோபு தோன்றினது அது வரைக்கும் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷத்திலும் இந்த துறவு தாக்கு பிடிச்சு நின்று இருக்கு. துறவு என்பது, கிணறு என்பது, தண்ணீர் என்பது அபிஷேகத்துக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஆவிக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க செய்யும்போது தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறை, இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது 2 தலைமுறையை தாண்டுமா? 3 தலைமுறை. ஆனா நீங்க ஆவியில செய்கிற, நீங்க பண்ணுகிற அந்த ஜெபம், ஆவிக்குரிய மனுஷனா இந்த சமுதாயத்தில் நீங்க வாழ்ற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியில் நிரம்பி நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தை. நான் சொல்லியிருக்கிறேன் முன்னாடி என்னுடைய பிரசங்கத்துல, இன்னைக்கு ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் இங்க உட்கார்ந்து ஜெபிச்சா, ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்து ஜெபிச்சா, வார்த்தை எங்க போய் வெயிட் பண்ணுனா, ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு இப்படி செய்தார். ஏசாயா செத்து போவாருங்க, ஆனா ஏசாயா சொன்ன வார்த்தை செத்து போகாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? That's the power of a word. வார்த்தை இருந்தாதான் மாம்சமாகும். பிசிக்கல் வேர்ல்ட்ல நீங்க எதையாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வார்த்தை வரணும். Word will only become flesh. Hallelujah. Amen. அதனாலதான் வார்த்தையை வாசிக்கணும். நான் சொல்லுவேன், சில வசனங்கள்லாம் பைபிளை இப்படி உட்காந்து பார்த்து வாசிக்கிறது, முணுமுணுன்னு வாசிக்க கூடாது. சில வசனங்களை வாய் திறந்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஏதாவது சகோதரிகள் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இப்படி தூக்கி பிடிச்சு, பைபிளை தூக்கி பிடிச்சு சத்தமிட்டு வாசிங்க. ஹல்லேலூயா. சத்தமிட்டு வாசிக்கணும். எழும்பி நின்று வாசிங்கன்னு சொல்லுவேன். நான் சில நேரத்தில் சோர்ந்து போனேன்னா பைபிள் இப்படி தூக்கி பிடிச்சு எழும்பி நின்று என் அறையே கேட்குற மாதிரி வசனத்தை சத்தமா வாசிப்பேன். என் இயேசு சொன்னார், அப்போஸ்தலரை எடுத்து வாசி, சத்தமா வாசின்னு ஒரு தடவை கர்த்தரோட பேசினார். அங்க எப்படி இருந்தது தெரியுமா? நான் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் மறைப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று வாசி. முதல்ல முணுமுணுன்னு வாசிச்சேன். ஆண்டவர் சொன்ன சத்தமா வாசி. முதல்ல முட்டி போட்டு வாசிச்சேன். எலும்பி நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு சொன்னேன், கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அன்னைக்கு என் அறையில நான் செஞ்ச பிரதிஷ்டை, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா தாமே வெளியரங்கமாய் உங்களை பலனளி பழந்து நிற்போமா? என் கூட சேர்ந்து அந்த ரங்கத்தில் நீங்க என்ன செய்றீங்க? மறைவில் நீங்க என்ன செய்றீங்க? வார்த்தையை அனுப்பணும், வார்த்தையை அனுப்பணும், பலவந்தம் பண்ணணும். மனுஷர் சொல்ற வார்த்தை அல்ல, உங்க வார்த்தையை பலவந்தம் பண்ணி அனுப்புங்க. எதிர்மறையான சூழல்கள் என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை பலவானாய் மாற்றுவதற்காக, என்னை பராக்கிரமசாலியாய் நிறுத்துவதற்காக. நல்ல ஒரே நிமிஷம் அந்நிய பாஷைகள்ல மதுரே நல்ல கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசலாமா? ஒரே நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே நிமிடம் அசைய வேண்டாம். இருக்கிற இடத்துல கைகளை தட்டியோ, கைகளை உயர்த்தியோ, கைகளை அசைச்சோ, முழங்கால் படினுமோ, எப்படி உங்களுக்கு கர்த்தரை உயர்த்தணும்னு தோணுதோ, நல்லா உங்க சத்தம் உங்க காதுகளில் விழுற மாதிரி நிறுத்தாம பேசுங்க, நிறுத்தாம பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். The one who speaks in tongues strengthens himself. நீங்களே உங்களை பலப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு வழி அந்நிய பாஷை. நீங்களே உங்களை கட்டணும்னா அதுக்கு ஒரு வழி அந்நிய பாஷை. பேசுங்க, வாய்களை திறந்து பலவந்தம் பண்ணு, பலவந்தம் பண்ணு. ஏலியே, ஏலியே அசதியா இருக்காத, அசதியா இருக்காத. மனிதர்கள் சொல்லுகிறதை நம்பாதே, கேட்காதே, அதை ஏற்றுக்கொள்ளாத. நாங்க உலர்ந்து போனோம், எங்க நம்பிக்கை அற்று போச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், இல்ல, அவங்க ஒரு சேனையா நான் எழுப்புவேன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்லுவதை சொல்லுவதற்குத்தான் உங்களுக்கு உதடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தது அவர் சொன்னதை அறிவிப்பதற்காக. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. ப்ராஃபஸி நீ கபாபா தரபல ஷிகரபோ ரீகபாதொரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இன்றைக்கு நம்முடைய சபையின் மேலே, குடும்ப தலைவிகளின் மேலே, குடும்ப தலைவர்களின் மேலே, வாலிபர்களின் மேலே. உன் பிள்ளையை குறித்து வேறொருவன் சொல்லுவது நடப்பது. உன் பிள்ளையை குறித்து நீ சொல், நீ சொல். கர்த்தர் சொன்னதை சொல். சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் நீ சொல்லு.
நீ கபாதர பலவந்தம் பண்ணு, பலவந்தம் பண்ணு. ஏறு ஏறு ஏறு. திரும்பாதே திரும்பாதே. கூட்டத்தை கண்டு திரும்பாதே, பிரச்சனையை கண்டு திரும்பாதே, எதிர்மறையான சூழலை கண்டு திரும்பாதே. எகிப்துக்கு போயிடலான்னு யோசிக்காத, திரும்பி போயிடலான்னு யோசிக்காத சகோதரி. ரீகா பாபா பாஷிகா என்ன கிடைச்சிச்சு, நம்ம போயிருவோம்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், இல்ல, பலவந்தம் பண்ணு. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். கர்த்தருக்கு சில வயலண்டான வாலிபர்கள் தேவை. கர்த்தருக்கு சில வயலண்டான வாலிப பெண்கள் தேவை. கடைசி கால எழுப்புதலுக்கு கர்த்தர் சில வயலண்டான பலவந்தம் பண்ணுகிறவர்களை தேடுகிறார். பாவம் வரும் பொழுது முட்டி தள்ளி ஏறுகிற வாலிபனை தேடுகிறார். அசுத்தம் வரும் பொழுது முட்டி தள்ளி ஏறுகிற வாலிபனை தேடுகிறார். பாவ உணர்வு வரும் பொழுது அதை உதைத்து உதறி தள்ளி மலை மேல் ஏறுகிறவனை தேடுகிறார். கர்த்தர் தேடுகிறார். பலவந்தம் பண்ணுகிறவன் உண்டா? இந்த திருச்சபையில் பலவந்தம் பண்ணுகிறவன் உண்டா? பலவந்தம் பண்ணுகிறவள் உண்டா? சோதனையை கண்டு திரும்பாதே திரும்பாதே. சிங்கத்துக்கு ஒப்பான தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ எழும்பி நில், எழும்பி நில், காரூன்றி நில். எதற்கும் பின்னடையாத சிங்கத்தை போல. பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? பலவந்தம் பண்ணு. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? பலவந்தம் பண்ணு. சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறதா? பலவந்தம் பண்ணு. மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியோ உற்சாகம் உள்ளது. பலவீனமான மாம்சங்கள் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக கர்த்தருடைய அக்கினியில் எரிக்கப்படுகிறது. பலவானாய் கர்த்தருனை நிறுத்துகிறார். பலவந்தம் பண்ணு, எழும்பி நில். எசேக்கியேல், நடந்து திரி. எசேக்கியேல், உன் உதடுகளை திறந்து பேசி. எசேக்கியேல், எலும்புகளை வேடிக்கை பார்க்க உன்னை தீர்க்கதரிசியாய் அபிஷேகிக்கவில்லை. அந்த சூழலை மாற்றத்தான் நாங்க கொண்டு போயிருக்கிறேன். ஏன் என்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? ஏன் என்னை இந்த ஊருக்கு கொண்டு வந்தீங்க? ஏன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறையா? வேடிக்கை பார்க்க அல்ல, உன்னை கொண்டு அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள் உயிரை கொண்டு வர, உன்னை கொண்டு அந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வர, உன்னை கொண்டு அந்த எல்லைகளுக்கு எழுப்புதலை கொண்டு வரவே. எசேக்கியேலே, உன்னை நான் அனுப்பினேன். எழும்பி நில், சுற்றி நட, வாய் திறந்து பேசு. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகள்ல